hi friends, welcome and welcome to Home with me இளவேனில். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு சூப்பரான டாபிக் பத்தி பேச போறோம். டாபிக் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு தலைவரோட பர்த்டே. யார் உங்களுக்கே தெரியும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது மூணையும் தன் வாழ்க்கையில கடைபிடிச்சு வந்தவர் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணாவின் 104வது பிறந்தநாள் விழா. நம்மளுடைய பர்த்டே வெட்டிங் டே எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்ட தலைவரோட பர்த்டேவே கண்டிப்பா அது நினைவினாலும் பர்த்டே கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் காலர் யார் எங்கேருந்து பேச போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். சூப்பர். நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லுவேன். ஓகேவா? இந்த டைலாக்கை நீங்க வந்து கஷ்டப்படாம சந்தோஷமாகவும் சோகமாகவும் அழுதும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி மேடம், எங்க இருந்து கால் பண்றீங்க? அரும்பாக்கம் எம்எம்கே காலனில இருந்து கால் பண்றேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் வைஃப் சார். சூப்பர். இல்ல தரசி, எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பசங்க. 2 சிங்க குட்டியா? 2 மகாலட்சுமி. 2 மகாலட்சுமிங்க. ஆமா. அப்படி போடுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான டைலாக் வந்து நீங்க வந்து அதாவது சுவிட்ச போட்டா லைட் எரியும், ஆனா லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? ஐயோ. இருங்க, இத வந்து நீங்க வந்து கோபமா சொல்லணும், அமைதியா சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும், கொஞ்சம் அழுதுட்டே சொல்லணும். இத்தனை மாதிரி சொல்லணுமா? ஏதாவது ஒரு மாதிரி சொன்னா போதுமா? நீங்க 4 மாதிரி சொன்னா போதும், இல்ல 2 மாதிரி, ஒரு குறைந்தபட்சம் 2 மாதிரியே சொல்லணும். சந்தோஷமா சொல்லணும், கோபமா சொல்லணும். சரி, சந்தோஷமா சொல்லணும்னா சிரிச்சுட்டே சொல்லணும். சுவிட்ச போட்டா லைட் எரியும், ஆனா லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? அந்த மாதிரி சந்தோஷமா ரெடி ஜோடி. சுவிட்ச போட்டா லைட் எரியும், லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? எரியாதே. அப்புறம் எப்படி வேற எப்படி சொல்ல போறீங்க? அமைதியா சொல்ல போறீங்களா? கோமான்னா பயங்கர கோபமா சொல்லணும். யோ, சுவிட்ச போட்டா லைட் எரியும், லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமாயா? யார் இருந்தியா? நானா? என் வீட்டுக்காரங்க வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணுங்க. சாங் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, பாருங்க. தடையறை தாக்கப்பட்ட அழகான பாடல் பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லைன் டேட் ஸ்குவாஷ். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தாங்க. ஜாலியா பேச போறோம். அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஊட்டி வசந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். கனமான என் மனதில் சில நிமிடம் உன்னோடு பேசும்போது மயிலிறகின் கனத்தையே உணர்ந்தேன். வார்த்தைகள் நிறைந்தும் ஏனோ மௌனமாகின்றது. காற்றிலே பறக்கும் பட்டமாய் கொஞ்ச நேரம் லேசாகி பறந்தேன். என் கவலைகளையும் நெஞ்சத்தில் மறந்தேன். எப்படி இருக்கீங்க? சூப்பர். இப்படிதான் இதெல்லாம் எழுதுவீங்களா? போங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட லேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு என்ன டைலாக் பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே ஒரு படத்துல வந்த டைலாக் தான். அரிசி அரைச்சா மாவு வரும், மாவு அரைச்சா அரிசி வருமா? இத வந்து நீங்க சந்தோஷமா சொல்லணும், பயங்கர கோபத்தோட சொல்லணும், அமைதியா சொல்லணும். ஓகேவா? எனக்கு கோபமே வராது. நீங்க சொல்லிதான் ஆகணும், ஒரு வழி இல்ல. ஏன்னா டைலாக் பெருசா இருக்கே. எங்க அரிசி அரைச்சா மாவு வரும், மாவு அரைச்சா அரிசி வருமா? இது பெரிய டைலாக்கா? சரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது ஒரு இதுல சொன்ன போதும்ல. சந்தோஷமா சொல்லுங்க. இல்ல, அரிசி அரைச்சா மாவு வரும், மாவு அரைச்சா அரிசி வரவே வராது. இதான் சந்தோஷமா உங்க ஊர்ல? நம்மளுக்கு இவ்வளவுதான் சந்தோஷம் வரும். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ஊட்டி வசந்தி சாங் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. கேட்ச் இட். ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. லைன் டேட் ஸ்குவாஷ் வழங்கும் ஹோம் வித் மீ இளவேனில். நம்ம நிகழ்ச்சி கால் பண்ற வியூஸ் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். டிவி வால்யூம் மட்டும் ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, கிளியரா பேசலாம். ஓகே, அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ கண்ணே, நான் சண்முக தாயமா. தாயமா, எங்கமா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணே. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அமுதன் நல்லா இருக்காரா? அவங்க அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க உங்களுக்கு அக்டோபர் 2 பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருக்கேன். அக்டோபர் 2 எனக்கு பிறந்த நாள். ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நானு ஊருக்கு போயிருவேன், நம்ம ஊருக்கு போறேன். நம்ம ஊர் எந்த ஊர்மா? பேர்லோன்பட்டி. எட்டியாவரம் பாரதியார் பிறந்த ஊர் இருக்குல்ல, ஆமா, பக்கத்து கிராம பேர்லோன்பட்டி. சந்தோஷமா கொண்டாடுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்விமா. நீங்க என்ன சொல்ல பாத்தீங்கன்னா அரிசி அரைச்சா நான் சொல்லிடுறேன். எனக்கு நேத்து ஐயாவுக்கும் எனக்கும் கல்யாண நாள்.
முன்ன நாள் வந்து என் குழந்தை நாள் ஐயாத்தோட என் குழந்தை முட்டாடி ஜோதி அவங்களுக்கு கல்யாண நாள். அவங்களுக்கு எல்லாருக்கும் காலம் தாண்டி திருமண நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. கேள்விக்கு போயிடலாமா? கேள்வி என்ன கேள்வி? அரிசி அரைச்சா மாவு வரும், மாவு அரைச்சா அரிசி வருமா? இத வந்து நீங்க சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லணும், கோபமாவா சொல்லணும். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது கண்ணே. அரிசி அரைச்சா மாவு வரும், மாவு அரைச்சா அரிசி வரும். மாவு அரைச்சா அரிசி எப்படி வரும்? அது கோபமா தான் சொல்ல தெரியாதுல்ல எனக்கு. அதுலயே சொல்லுவீங்களா? சோகமா சொல்லுவீங்களா? அதான் கோபமா தான் சொல்ல தெரியாது எனக்கு. சந்தோஷம் தான் வாழ்க்கையில. ஆமா, சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் வாழ்த்திருங்க, நல்ல பாட்டு போடுங்க. அப்பா ரொம்ப நன்றி. சண்முக தாயமா இருந்தாலே பாத்தீங்கன்னா ஒரு கலகலப்பா பேசுறாங்க. ரொம்ப நன்றிமா. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. அனிருத் இசையில் தனுஷ், ஸ்ருதிஹாசன் நடிச்சு விஜய், யேசுதாஸ், ஸ்வேதா மோகன் பாடிய சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபேவரட் சாங் இது. இந்த சாங் கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். எங்க ஃப்ரெண்டு முரளின்னு ஒருத்தர் இருக்காரு ராவலியில, அவருக்கும் இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அடுத்த காலம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ இளவேனில். ஜெயா மேடம், அம்பத்தூர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க இளவேனில்? நல்லா இருக்கு. வீட்டு எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம். நம்ம வீட்டுல எல்லாம் சூப்பரா இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்ன சாப்பிட்டா? இனிமேல் தாங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட போறோம். நல்லா சாப்பிடுங்க. ஓகே, நீங்க இன்னைக்கு சூப்பரா பேச போறீங்க. ஓகேவா? நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு டைலாக் கொடுப்பேன். கரண்ட் இல்லைன்னா ட்ரெயின் ஓடும், ஆனா ட்ராக் இல்லைன்னா ட்ரெயின் ஓடுமா? இத வந்து பிரிக்காதீங்க. இது வந்து முதல்ல நீ கோபமா சொல்லணும், பயங்கர கோபமா சொல்லலாம். அதுக்கப்புறம் சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லணும். அதுக்கப்புறம் சோகமா சொல்லணும். கரண்ட் இல்லைன்னா ட்ரெயின் ஓடும், ஆனா ட்ராக் இல்லாம ட்ரெயின் ஓடுமா? ஓகேவா? சொல்லுங்க. ஓடாது ஓடாது ஓடாது. அது நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, கோபமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கோவமா எப்படி சொல்ல முடியும்? கரண்ட் இல்ல ட்ரெயின் ஓடும், அதான் ட்ராக் இல்லாம ட்ரெயின் ஓடுமா? இந்த மாதிரி சொல்லுங்க. என்ன? கரண்ட் இல்லாம ட்ரெயின் ஓடும், ஆனா ட்ராக் இல்லாம ட்ரெயின் ஓடாது. இதுதான் ஊர்ல கோவமா? என்ன நீங்க மொக்க பண்றீங்க? சோகமா சொல்லணும்னு சொல்லுவீங்க. சோகமா எனக்கு வராது போயில. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. இல்ல சிரிச்சுக்கிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப மோசமா இருக்கு. கரண்ட் இல்லன்னா ட்ரெயின் ஓடும், ஆனா ட்ராக் இல்லாம ட்ரெயின் ஓடாது. ஓடாதுங்க. ரொம்ப நன்றி. ஆனா நீங்க சொன்னதை பார்த்தா கண்டிப்பா ட்ரெயின் ஓடிடும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். சாங் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, பாருங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. லைன் டே ஸ்குவாஷ் வழங்கும் ஹோம் வித் மீ இளவேனில். நம்ம ஷோல இன்னைக்கு நிறைய பேர் சூப்பரா பேசுறீங்க, ஒரு சில பேர் சொதப்புறீங்க. சொதப்பாம கிளியரா பேசுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ண லைனே கிடைக்குமான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நீங்க முயற்சி பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா லைன் கிடைக்கும். அடுத்த காலம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இனிய இரவு வணக்கம் இளவேணி. வாங்க. காஞ்சிபுரம் கல்யாணியம்மா, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க போனீங்க? நான் உன்னே போனேன், நீங்க தான் அங்க எங்க மாறி மாறி வந்துடுறீங்க. ஓஹோ, ஓகே ஓகே. நம்ம புஷ்பாமா அமுதாமா கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. நானும் வியாபாரம் நலம். நீங்க தான் இன்னைக்கு நல்லா சூப்பரா சொல்ல போறீங்க. சுவிட்ச போட்டா லைட் எரியும், ஆனா லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? இது வந்து பயங்கர கோவத்தோட நீங்க சொல்லணும். சுவிட்ச போட்டா லைட் எரியும், ஆனா லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? இந்த மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் அழுதுட்டே சொல்லணும், சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லணும். சொல்லுங்க. ரெடி ஜூட். முதல்ல சிரிச்சு சொல்லணுமா? கொஞ்சம் ட்ரை பண்றேன். முதல்ல சிரிச்சுட்டு சொல்லணுமா? ஆமா. சுவிட்ச போட்டா லைட் எரியும், ஆனா லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? சூப்பர். அப்புறம் அடுத்து சுவிட்ச போட்டா லைட் எரியும், லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? ஐயோ, ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்புறம் வந்து சோகமா சொல்லணும். அப்படியே அழுதுட்டு ஃபீலிங்கா, பயங்கர ஃபீலிங்கா சொல்லணும். சுவிட்ச போட்டா லைட் எரியும், ஆனா லைட் போட்டா சுவிட்ச் எரியுமா? கல்யாணி அம்மா, சொல்லுங்க கண்ணு. கலக்கிட்டீங்க. சான்ஸ் இல்ல. ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. சூப்பர். இதே மாதிரி சிரிச்சுட்டே இருங்க. பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, பாருங்க. ஓகே, ப்ரீவியஸ் காலர் காஞ்சிபுரம் கல்யாணமா கலக்கிட்டீங்க, அசத்திட்டீங்க. உங்களுக்கு அழகான பாடல் பார்த்துருப்பீங்க. நம்ம ஷோல அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் கூறுவது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் பல்லாக்காட்டில் வந்து விஜய் ரசிகர் அருள்குமார். நல்லா இருக்கீங்களா அருள்குமார்? சூப்பரா இருக்கிறேன் சார். நீங்க நலமா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டுல? வீட்டுல அனைவரும் நலமா இருக்கிறாங்க சார். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் தெரியலையா? தெரியாதுங்க சார். தெரியாது, இப்பதான் பாக்குறீங்களா?
இப்பதான் சார் போட்டேங்க சார். இப்ப ஓம்பூரையும் போயிட்டு இப்பதாங்க சார் வந்தேன். அதனால ஓகே, ஒண்ணும் இல்ல, நான் ஒரு டயலாக் சொல்லுவேன், அதை நீங்க சிரிச்சுட்டே சொல்லணும், கோவமா சொல்லணும். கோவமா சிரிச்சுதான் சார்? முதல்ல சிரிச்சுட்டே சொல்லலாம், அதுக்கப்புறம் கோவமா சொல்லணும். ஓகேவா? என்ன டயலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா கேளுங்க சார். ஈஸி தாங்க, இதுக்கு மேல ஈஸியே கிடையாது. கரண்ட் இல்லனா ட்ரெயின் ஓடும், ஆனா ட்ராக் இல்லாம. நான் கேட்டேங்க சார், வேற கேள்வி கேளுங்க சார். இது நீங்க சொல்லணும். இப்பதான் பார்த்தேன்னு சொல்றீங்க, ஆனா போய் சொல்றீங்க. பாத்தீங்களா, உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இல்லைங்க சார், இப்போ வரும்போது சொன்னாங்க, அதனால. சரி, விரோதி கூட மன்னிச்சலாம், ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. இத நீங்க கோவமா சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும். என்ன சொல்லுங்க, ரிப்பீட். விரோதியை கூட மன்னிக்கலாம், ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. இது கோவமா சொல்லணும், மன்னிக்கலாம். சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க. முடிஞ்சு போச்சுங்க சார். இன்னொரு சொல்லுங்க சார். கடவுளை, இதுனா ஆத்திச்சூடியா திருப்பி திருப்பி சொல்றதுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சந்தோஷமா இருங்க. பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, பாருங்க. மீண்டும் ஒரு முறை லைன் டேஸ் காஷ் வழங்கும் ஹோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வெல்கம் பண்றது இளவேணி. நம்ம ஷோட கிளைமேக்ஸ் இன்னும் ½ hour இருக்கு. தாராளமா நீங்க கால் பண்ணி பேசலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் கும்பகோணத்துல சுபா பேசுறேன் சார். சுபாஷினியா சுபாவா? சுபா. சுபா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கோவமா பேசுறீங்களா? சார் இல்ல சார், ஃபர்ஸ்ட் டைம் எங்கனால கேஷுவலா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன பண்றீங்க? நான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன் சார். எம்ஏ படிக்கிறீங்க, அப்பயே பயப்படுறீங்க? ஓகே சார். ஓகே, வீட்டெல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம் சார். உங்களுக்கு நம்ம வீட்டுல எல்லாம் சூப்பரா இருக்காங்க. ஓகே சார், நீங்க ப்ரோகிராம் சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுக்காக கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமான கேள்விதான் கேட்பேன். எல்லாரும் கேட்ட கேள்வி வித்தியாசமான கேட்க மாட்டேன். ஓகே சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சாதாரணமான கேள்விதான். நீங்க சொல்லலாம், விரோதியை கூட மன்னிக்கலாம், ஆனா துரோகியை மன்னிக்கவே கூடாது. இதை நீங்க கோபமா எப்படி சொல்லுவீங்க? விரோதியை கூட மன்னிக்கலாம், ஆனா துரோகியை மன்னிக்க கூடாது. அப்படியே சிரிச்சுட்டே சொல்லுங்க பாப்போம். சிரிச்சுட்டே இருக்கணும். விரோதியை கூட மன்னிக்கலாம், ஆனா துரோகியை மன்னிக்கவே முடியாது. ரொம்ப சோகமா சொல்லணும். விரோதியை கூட மன்னிக்கலாம், ஆனா துரோகியை மன்னிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் எப்படி வர்றது? சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைமே கால் பண்ணீங்க, சூப்பரா கிளியரா பேசுறீங்க. சுபா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். உங்களுக்கு அழகான பாடல் நாங்க ஒன்று ப்ளே பண்றோம், பாருங்க.